அப்துல் கலாம் அவ்வளோ பெரிய ஜனாதிபதி மாளிகையில் இருந்தார். அவர் கூட பிறந்த அண்ணனை கூட வச்சுக்கல, வந்து காட்டிட்டு பத்தியா இதுதான் ஜனாதிபதி மாளிகை அப்படியே திரும்பி போயிருக்காங்க. அவருடைய அண்ணன் பிள்ளைகள் அப்படியே உட்கார்ந்திருக்காங்க. அதற்கு பிறகு நம்ம கற்பனை பண்ணிருக்கோமா, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய தாயை கூட கூட்டு வைக்க. யோசிச்சு பாருங்க, அவருடைய பெத்த தாய் இப்பதானே இருந்தாங்க, இவ்வளவு நாள் இருந்தாங்க, தாயை கூட அவருடைய சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க. இது கற்பனை பண்ண முடியுமா சார்? இது ஒரு மெசேஜ். நீ அவருடைய அம்மாவை கூட்டு வச்சிருந்தா என்ன பிரச்சனை, அவருடைய சகோதரர் நாள் கொடுத்தா என்ன பிரச்சனை, யார் தப்பா நினைக்க முடியும்? நோ, இது ஒரு மெசேஜ். நான் ஆர்எஸ்எஸ் காரன், தரையில படுத்திருப்பேன், ஊர் ஊரா சுத்துவேன். எனக்கு நாடு முக்கியம், இந்த மக்கள் முக்கியம். எப்படியாவது இந்த விகசித் பாரத் சொல்லக்கூடிய வளர்ந்த பாரத பார்க்கும். நான் குடும்பம் குட்டிய கூட வச்சிருந்தேன், எங்க அம்மா வச்சிருந்தேன், தம்பியை வச்சிருந்தேன் அப்படின்னா அவருக்கு ஒரு தலைவலி, அவருக்கு ஒரு காய்ச்சல், அவருக்கு ஒரு வண்டி, அவர் போகும்போது ஒரு பிரச்சனை, சண்டை. நோ, எந்த தடையும் இருக்கக்கூடாது. அதனால தான் மோடிக்கு பரிவார்னு இந்த நாடே எழுதிச்சு. மோடியின் குடும்பம் அத்தனை பேர் செஞ்சாங்க, மோடிக்கு குடும்பம் பத்தி பேசினாங்க. அதான் நான் சொல்ல வந்தேன். 2004 to 14 என்ன நடந்துச்சுன்னா, ஊழல்களுடைய பெரும் பட்டியல். 2014 to இன்னைக்கு வரைக்கும் ஒரு ஊழல் சொல்ல முடியல. என்ன பிரச்சனை பண்றாங்க? அவர் கல்யாணம் பண்ணாரு, ஆனா ஒய்ஃப் என்னாச்சு? அவர் நிறைய சட்டம் மாத்துறாரு, கம்ப்ளைண்ட் சார், நிறைய சட்டம் மாத்துறாரு, நிறைய பேண்ட் மாத்துறாரு, இது ஒரு கம்ப்ளைண்ட். அவர் என்ன படிச்சிருக்கிறார்? இதுலயே தெரியலையா அவர்கள் எவ்வளவு தோல்வி அடைஞ்சிருக்காங்க? குற்றச்சாட்டு கூட வைக்க முடியாத இடம். கற்பனை பண்ண முடியுதா? நீங்க ராகுல் காந்தி மேல ஒரு குற்றச்சாட்டு சொல்லுங்க, இந்த கூட்டத்தில் ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு ரெண்டு சொல்லுவீங்க. அவ்வளவு அண்ணே சாக்கு வச்சிருக்கிறார். நரேந்திர மோடி மீது குற்றச்சாட்டு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த இன்டெகிரிட்டி பொது வாழ்க்கையில இன்னொருத்தர் செய்ய முடியுமா சார்? இன்னொருத்தர் பார்த்திருக்குமா? சொன்னா சண்டைக்கு வருவாங்க. மகாத்மா காந்திக்கு பிறகு பப்ளிக் லைஃப்ல இன்டெகிரிட்டின அது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு தவிர வேற யாரு?